பிரியமான நண்பர்களே, நம்மளுக்கு கஷ்ட காலம் நெருக்கடி வரும் பொழுது, மற்றவங்க நம்மள இழிவா பேசும்போது, நம்மளுடைய பாவங்களை அவங்க சொல்லும் பொழுது, உலகத்துல நம்மளை பத்தி கேவலமா பேசும் பொழுது, ஒருவேளை கோர்ட்டு கூட நம்மளை தப்பு பொய் சொல்லி நம்மளை எடுத்துட்டு போயிட்டு இருக்கலாம். ஆனா நம்ம வேதனைப்படவோ கஷ்டப்படவோ ஒன்றும் தேவையில்லை. ஏன் தெரியுங்களா? இயேசுநாதர் உயிரோடுகிறார். அவர் செத்துட்டு இருந்தார், நம்ம அப்பா அம்மா மாதிரி வராம இருந்தா நம்ம பயப்பட்டு இருக்கணும். அவர் தான் உயிரோடுகிறாரு. எப்ப பாரு உயிரோடு 3வது நாள் எழுந்தாரு. அதனால அவர் எல்லாத்தையும் பாக்குறாரு. அவர் அங்க மேல இருந்து சும்மா இல்லை. அதனால ஃப்ரெண்ட்ஸ், நான் அந்த வசனத்தை உங்களுக்கு படிக்கிறேன். பைபிள் என்ன சொல்லுது? எரேமியா 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் கடைசி பாகத்துல, தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் உனக்காக நான் சத்ருக்கு எதிர்பட்டு உனக்கு சகாயம் செய்வேன் என்று மெய்யாகவே சொல்லுகிறேன். நம்ம மைண்ட் குழப்பிக்கின்னு கஷ்டப்பட்டுக்கின்னு வேதப்பட்டுக்கின்னு அழுந்துக்கின்னு, ஐயோ என்ன இப்படி சொல்லிட்டாங்களே, ஐயோ என்ன இப்படி கேவலப்படுத்திட்டாங்களே, ஒன்னும் நீங்க பண்ண தேவையில்லை. இப்ப 20-30 வருஷத்துக்கு முன்னாடி செய்த பாவத்தெல்லாம் போய் எடுத்து லைட்டுக்குள்ள கொண்டு வருவாங்க. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுங்களா? உன்னுடைய தீங்கின் காலம், உனக்கு கஷ்டம், உனக்கு வேதனை கொடுத்த அந்த நாட்கள்ல நான் சத்ருவுக்கு எதிர்படுறேன்றார். நீங்க ஆண்டவரை மாத்திரம் தேடுங்க, ஆண்டவர்கிட்ட அறிக்கையிடுங்க உங்க பாவத்தை. ஆண்டவர் உங்கள் பாவங்கள் எல்லாம் மூடி போடுவோன்னு சொல்றார். இவனுடைய பாவங்கள் மூடப்பட்டதும் அவன் பாக்கியவான் வேதம் சொல்லுது. எதுக்கும் கவலைப்படா, எல்லா சிச்சுவேஷனும் ஆண்டவர் மாத்த முடியும் நொடி பொழுதுல. அதான ஆண்டவர் செஞ்சார். ஒரே ஒரு வார்த்தையில கொந்தளித்த கடலையே அடக்குனாரு. நம்ம மனுஷன் அடக்குறது எவ்வளவு, அவருக்கு ஒண்ணுமே இல்லை. அப்பேற்பட்ட அதிகாரத்தை கொண்ட தேவனை நம்ம வச்சுட்டு இருக்கிறோம் கையில. நீங்க எங்க கலங்குறீங்க? நீங்க எங்க பயப்படுறீங்க? அவரே நமக்காக போய் சண்டை போடுற. ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாடு சண்டை போடுதுன்னா ஆளை தான் அனுப்புறாங்க, அவங்க போய் சண்டை போடுறது கிடையாது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, எப்பா உனக்காக நான் போறேன்பா, அடி விழுதான் கூட ஏன் மேல விழட்டும். இப்படி யாருன்னா இருக்காங்களா உலகத்துல? நீங்க தான் சொல்லுங்க. அப்பேற்பட்ட மகா பெரிய கர்த்தர் நம்ம பட்சத்தில் இருக்கும்பொழுது எதுக்கும் பயப்பட தேவையில்லை. பயப்படாதேன்னு சொல்லியிருக்காரு இயேசுநாதர். அதனால ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பாவம் செஞ்சாங்க, கைதிகளாக பிடிக்கப்பட்டு போனாங்க பாபிலோனுக்கு. ஆனாலும் கொல்லப்படல. பிழைச்சு போ, அடிமைத்தனத்துல இருன்னு விட்டாரு ஆண்டவர். பனிஷ்மெண்ட் தான் கொடுத்தாரு. இருந்தாலும் உயிரை எடுக்காம மனம் திரும்புற வரைக்கும் விட்டாரு. நம்மள விடாம பாரா. நேசிக்கிற தேவன்கள். லவ், அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் மூடுமா, மறைக்குமா. எப்ப ஏற்பட்ட தப்பு பண்ணி